சண்டே அப்படின்னாலே வீட்டில் நான்வெஜ் இருக்கும். இந்த வீக் வந்து எல்லாத்துக்குமே வீட்டில் உடம்பு சரியில்லை. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தான் கோல்டு ஸ்டார்ட் ஆச்சு. பாப்பாலேருந்து ஹஸ்பண்டு, அம்மா, எனக்குன்னு வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கோல்டு. சரி வீட்டில் நாட்டுக்கோழி இருந்துச்சு, அதுவே வந்து அம்மா செஞ்சுக்கலான்னு சொன்னாங்க. அம்மாவே வந்து நல்லா பொசிச்சு தீயிலெல்லாம் வாட்டி நல்லா மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணி நல்லா கழுவி கொடுத்துட்டாங்க. கடையில் கொண்டு போய் கட் பண்ணி மட்டும் வாங்கிட்டு வந்துக்கிட்டோம். அம்மா தான் இன்றைக்கி வந்து குழம்பு வச்சாங்க. கறியெல்லாம் நல்லா தாளித்து விட்டுட்டு மிளகா அரைச்சி நிறைய தண்ணி ஊற்றி ஒரு இட்லி அண்டா நிறைய வச்சுட்டாங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டாங்க. நல்லா கறியெல்லாம் வந்ததுக்கப்புறம் கறியை தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். குழம்பு நிறைய வச்சதில் இந்த அளவுக்கு தான் ஆச்சு. பாதியாக சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டாங்க. அப்போவுமே குழம்பு தண்ணியாக தான் இருந்தது. இது வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. இப்படி தான் சளிக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை மட்டும் தூவி எடுத்துட்டேன். சிக்கனுமே வந்து ஃப்ரை பண்ணது வந்து நான் தான். சிக்கனுக்குமே ஃபைனலாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃபைனலாக நல்லா சூடான சாப்பாடோட நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சிக்கன் ஃப்ரை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக